பொதுவாகவே குட்டி யானைகள் கொஞ்சம் குசும்பாக தான் இருக்கும், விஷமமாக தான் இருக்கும்னா கூட விஷமத்தோடு கூட ஒரு மெல்லிய பைத்தியம் இருந்தது. கம்ப்ளீட்டாக பைத்தியம் ஆயிடலை. அதனால இது யானை பாகனுடைய பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிறது. சமயத்துக்கு சாப்பிட வர மாட்டேங்கிறது, குளிக்க வர மாட்டேங்கிறது, ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சா அறுத்துட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிடுது, மறுபடியும் கூட்டின்னு வர வேண்டியதா இருக்கு. ஆனா யாரையும் ஹிம்சை பண்ணல. எப்போதுமே யாரையும் இந்த குருவாயூர் கேசவன் ஹிம்சை பண்ணான்னு ஒரு வாக்கு கேட்க முடியாது. ஆனா யாரு பேச்சையும் கேட்காது. இந்த குருவாயூர் கேசவனுடைய அந்த தோற்றத்தை இன்னைக்கு இன்டர்நெட்ல கிடைக்கிறது பாருங்கோ. அவருடைய தோற்றமே கம்பீரமா இருக்கும். இந்த யானை பாகன்ட்ட கேட்டு பாருங்கோ. தலைப்பக்கம்னு சொல்லுவா. ஒரு யானையோடைய காம்பீரியத்தை எப்படி நிர்ணயம் பண்றதுன்னா, அந்த யானை தலை நிமிர்ந்து கம்பீரமா நிற்கும் போது அதோடைய உச்சந்தலையில இருந்து தும்பிக்க பரியந்தம் இருக்கிற அந்த ஆகிருதி, அந்த தோற்றத்தை வச்சுதான் இந்த யானை எத்தகைய கம்பீரமானது அப்படின்னு இருக்கும். நீங்க பாருங்க, ஒரு 6.2 அடியில ஒரு பாகன் நின்றுட்டு இருப்பான், அவனுக்கு மேல 4 அடியில யானை இருக்கும். அப்படியானால் இந்த கேசவன் எத்தகைய காம்பீரிய தோற்றம் உடையவனா இருப்பான். இவன் இது மாதிரி விஷமெல்லாம் பண்ணான்னா பார்க்கிறவாளுக்கு பயம் வருமா வராதா? அதனால எல்லாரும் பைத்தியம் கேசவன், பைத்தியம் கேசவன் இப்படின்னே சொல்லிட்டு இருந்தான். ஆனால் குருவாயூரப்பன் இது பைத்தியம் போ அப்படின்னு தள்ளி விட்டுருவானா? உலகத்துல யாரு வேணாலும் என்ன வேணாலும் நம்மளை பத்தி நினைச்சுக்கட்டும், நம்மளை பத்தி சொல்லட்டும், நம்மளை ஒதுக்கி வைக்கட்டும். குருவாயூரப்பன் நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்துப்பான். எந்த ஜீவராசியும் நரகத்துக்கு போறதையோ நரகத்துக்கு துல்லியமான புனர்ஜென்மாக்கு அனுப்புறதையோ விரும்பாதவன் நம்ம குருவாயூரப்பன். உலகம் பூரா யார் ஒருவனை வெறுத்து ஒதுக்கி ஒரு ஓரங்கட்டி வைக்கிறதோ அவளையா பார்த்து 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 தன்னிடத்துல சேர்த்துப்பான். எல்லா ஜீவராசியும் குருவாயூரப்பன் என்ன நினைக்கிறான்னா, எந்த ஜீவராசியும் விட்டுறக்கூடாது. யாரை பார்த்தாலும் இவன் எனக்கானவனாச்சே, இந்த ஜீவன் எனக்கானவனாச்சே. ஒரு புறா, எறும்பு, பல்லி, பாம்பு, நம்மளை போல மனிதர்கள் யாரும் இந்த குருவாயூர் சன்னதிக்கு வந்தாலும் எல்லாரையும் அந்த விஷாலமான ஹிருதயம் உடைய ஜகத்குருவான கிருஷ்ணன் குருவாயூரப்பன் நம்மளை பார்த்து இந்த ஜீவன் எனக்கானவனாச்சே, இந்த ஜீவன் எனக்கானவனாச்சேன்னு நம்மளையே தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தருக்குள்ள அந்தர்யாமியா இருந்து. அப்படி இருந்தபோது நாம தான் அவனை மறந்துட்டோம். நாம தான் அவனை மறந்துட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு லோகம் பூரா லௌகீகமா வாழ்ந்துட்டு இருக்கும், லோகாயத்தமா வாழ்ந்துட்டு இருக்கும். அப்படி விட்டுருவானா பிரபு? அந்த ஊரும் அந்த ஸ்தாபனமும் குருவாயூர் தேவஸ்வம் ஸ்தாபனமும் இதை பைத்தியம் பைத்தியம்னு ஒதுக்க 12 யானையில இந்த யானை தான் என்ன சேர்ந்தது அப்படின்னு சங்கல்பிச்சு வாங்கியிருக்கான் பிரபு. விட்டுருவானா? ஒரு ஜீவனை, எந்த ஜீவனையுமே விடமாட்டான்னு சொன்னேனே, இந்த யானையை விட்டுடுவானா? தானே கதி, குருவாயூரப்பனே கதின்னு குருவாயூருக்கு வந்த ஜீவனாச்சே, விட்டுருவானா என்ன? அப்போ எப்படி காப்பாத்துவான்? தெய்வம் எப்படி காப்பாத்தும்? குருவாயூரப்பனை எப்படி காப்பாத்துவான்? குருநாதனை நமக்கு அனுப்பிச்சிடுவான், சாது சங்கத்தை கொடுப்பான். அதன் மூலமா தான் நம்மளை மெல்ல மெல்ல கரையேற்றுவான். கரையேற்றுறதுன்னா தன் சரணத்துல கொண்டு சேர்த்துடுவான். அப்போ இந்த குருவாயூர் கேசவனை, இந்த கேசவன் யானையை தான் கரையேற்றணும்னு சங்கல்பிச்சுட்டார். குரு யாருன்னா, ஒரு சமயம் நிர்மால்ய தரிசனம் முடிஞ்சு பழைய அலங்காரங்கள் எல்லாம் மேல் சாந்தி கலைஞ்சு இருந்தார். மேல் சாந்தினா தலைமை அர்ச்சகர். ஒவ்வொரு வாட்டியும் சப்டைட்டில் போட முடியாது, அதனால மேல் சாந்தி அப்படின்னா தலைமை அர்ச்சகர்னு அர்த்தம். மேல் சாந்தி அந்த பழைய அலங்காரங்கள் எல்லாம் காத்தால 3:30 மணிக்கு கலைஞ்சிட்டு இருக்க. பொதுவாக கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய சன்னதியில உட்கார்ந்து இது மாதிரி மேல் சாந்தி தலைமை அர்ச்சகர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஹிருதயத்துல எந்த விகார விசாரமும் வராது, அந்த சன்னதி அப்படி. ஆனால் அன்றைய தினம் ஹிருதயத்துல ரொம்ப தீர்க்கமா ஒரு வாய்ஸ் கேட்டது. காதுல கேட்கல, ஹிருதயத்துல கேட்டது. என்ன வாய்ஸ்ன்னா, பக்கத்துல கொட்டாயில இருக்கிற கேசவனை கூட்டுன்னு வா, டெய்லி நிர்மால்ய தரிசனத்துக்கு நட திறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு நடசாத்திர பரியந்தம் கேசவன் இங்கேயே இருக்கட்டும், கூட்டுன்னு வா அப்படின்னு ஒரு இன்னர் வாய்ஸ் ரொம்ப தெளிவா கேட்டது. மேல் சாந்தி குருவாயூரப்பனை பார்த்து ஒரு புன்சிரிப்போடு கூட, அப்படியா சரி கிருஷ்ணா அப்படின்னு அப்போ பண்ணிட்டு இருக்கிற கைங்கரியத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து நிர்வாகத்துக்கிட்ட கேசவனை கூட்டுன்னு வாங்கோ, இனிமே நித்தியப்படி நட திறந்ததுலேருந்து நடசாத்திர பரியந்தம் இந்த பிரதட்சண மண்டபத்திலேயே சொர்ண கொடிமரம், இன்னைக்கு சொர்ண கொடிமரம் கூத்தம்பலம்லாம் இருக்கு, பால் பாயசம் பண்ற இடம், ஐயப்ப சன்னதி, இந்த இடத்துல இது பிரதட்சணம் பண்றதுக்கு உண்டான இடம், இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கட்டி போடுங்கோ, இது குருவாயூரப்பனுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். இந்த செய்தியை கேட்ட பாகனும் நிர்வாகியும் டெய்லி காத்தால குருவாயூர் கேசவனை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிடுவான். அந்த பிரதட்சண மண்டபத்துல ஏதாவது ஒரு மூலையில உட்கார வச்சு கட்டி போட்டுடுவான். அந்த இடத்துக்கு என்ன சுவாமி விசேஷம்? என்ன சுவாமி விசேஷம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு கிளம்பி போங்க, அன்று இல்லை இன்று, என்று வேணா போங்க, என்னைக்கு வேணா போங்க. நீங்க என்னைக்கு போனாலும் சரி, எந்த காலத்திலையும் சரி,
அந்த சொர்ண கொடிமரமும் கூத்தம்பலமும் இருக்கிற அந்த பிரதட்சண மண்டபத்துல யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையில தனக்கு தானே பகவன் நாமா ஜபம் பண்ணிட்டு இருப்பார். மற்றொரு மூலையில ஒருத்தர் நானியார் விசாரம் பண்ணிட்டு இருப்பார். இந்த பக்கம் ஒருத்தர் தனக்கு தானே நாராயணியம் படிச்சுட்டு இருப்பார். இடையில ஒரு குரூப்பா சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா. அதுவும் குருவாயூர்ல என்ன நாம சங்கீர்த்தனம்னா நாராயண 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 இப்படின்னு நாராயண நாம சங்கீர்த்தனம் ஜகத்திலேயே நம்ம பாரத தேசத்திலேயே குருவாயூர்ல தான் பண்ணுவா. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இப்படி எங்க பார்த்தாலும் சத் சங்கமா இருக்கும். அந்த பக்கம் கூத்தம்பலத்துல பார்த்தீங்கன்னா பாகவத பிரவச்சனங்கள், பாகவத பாராயணங்கள் நிறைய நடக்கும். நாராயணிய பிரவச்சனம் நடக்கும். பக்த சரித்திரங்கள்லாம் பிரவச்சனம் நடக்கும். இதுதான் அங்க விசேஷம். இது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு சமயம் காத்தால 5 to 6 தான், சப்தாகன்னா சாயங்காலம் 4 to 7 தான், அப்படிலாம் இல்லை. எப்போ போனாலும் நடக்கும். கொளுத்துற வெயில் 11-12 மணிக்கு போனாலும் நடக்கும். இரவு 8 மணிக்கும் 9 மணிக்கும் சாயங்காலம் 4 மணிக்கும் இன்னைக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த கேசவன் யானையை உட்கார வச்சா காதுல சதா பகவன் நாம விழுந்துட்டு இருக்கு, பாகவதம் விழுந்துட்டு இருக்கு. இடையில மகான்கள்லாம் பிரதட்சணம் பண்ணிட்டு போவா. இன்னைக்கு கூட மகான்கள்லாம் ஏதோ மொட்டை அடிச்சுட்டு ருத்ராட்சம் போட்டுண்டு காவி வஸ்திரத்தை கட்டிண்டு ஜடாமுடி தரிச்சுண்டு தாடி வச்சுண்டு அப்படி இருப்பா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம ஆத்துல நமக்கு சமையல் பண்ணி போட்டு இருக்கிற ஸ்திரீகளா கூட இருப்பா. ஹிருதயத்துல ஆத்ம ஜோதி பிரகாஷம் இருக்கும். சதா குருவாயூரப்ப நினைச்சுட்டு கண்ணீர் விட்டு இருப்பா. அவா ஒரு மீராபாயா இருப்பா. நமக்கு தெரியாது, நம்ம ஸ்திரீகள் நினைக்கிறோம். நம்ம ஆத்துல நமக்கு தானே சமைச்சு போட்டு இருக்கான்னு நினைக்கிறோம். அது மாதிரி மகான்கள், அது மாதிரி இருக்கிற பிரம்மனிஷ்டால நிறைய பார்த்துருக்கேன். அப்போ நிறைய பேர் சரித்திரத்துல உண்டு. அவெல்லாம் கூட அந்த யானையை கடாட்சிச்சுட்டு போவா. ஒரு 41 நாள் ஒரு மண்டலம். குருவாயூருடைய கணக்குல 41 நாள் தான் ஒரு மண்டலம். சில மற்ற இடங்கள்ல 45 நாளும், இன்னும் நம்ம சைட்ல எல்லாம் 48 நாளும்லாம் ஒரு மண்டலம்னு சொல்றோம். குருவாயூரை பொறுத்த வரைக்கும் 41 நாள் ஒரு மண்டலம். இப்படி ஒரு மண்டலம் இது மாதிரி இவைகளை சிரவணம் பண்ணிட்டே இருக்க இந்த விஷமம் ஒரு 50% கம்மி ஆயிடுது. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாமே உணர்ந்தா கொஞ்சமெல்லாம் கிட்ட நிக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா இப்பவும் பூர்ணமா போகல. இப்படி ஒரு 41 நாளுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. மற்றொரு சந்தர்ப்பம், மேல் சாந்தி வாகச்சார்த்துன்னு ஒண்ணு பண்ணுவா. 3:40 நடக்கும். வாகச்சார்த்து பண்ணிட்டே இருக்கும்போது மீண்டும் அதே மாதிரி மிக ஆழமான தீர்க்கமான ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்டது. இன்றைய தினத்திலிருந்து 1 மண்டல காலம் எனக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட வெண்ணைய கேசவனுக்கு குரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டது. மறுபடியும் அந்த மேல் சாந்தி குருவாயூரப்பனை பார்த்தார். ஒரு பொன்முறிவலோட வந்தார். இவர் தான் அந்த யானைக்கு குரு. குருநாதன் மூலமா தான் ஒரு ஜீவனை கரையேற்ற முடியும் அப்படின்னு சொன்ன இல்லையா, இவர் தான் குரு. அன்றைய தினத்திலிருந்து ஒரு 41 நாள் பிராத காலத்துல குருவாயூரப்பனுக்கு நிவேத்தியம் பண்ற அந்த வெண்ணைய ஒரு உருண்டையா எடுத்து டெய்லி தன் கையினாலேயே கேசவனுக்கு கொடுப்பார். ஒரு பக்கம் கிருஷ்ண பிரசாதத்தை காதுல சாப்பிட்டு இருக்கு. அடுத்த 41 நாள் கிருஷ்ண சம்பந்தப்பட்ட பிரசாதத்தை உள்ளுக்கு எடுத்துட்டு இருக்கு. அப்படியானால் இதை விட என்ன அதை பவித்திரம் பண்றதுக்கு இதர சாதனை இருக்கு சொல்லுங்க. சதா குருவாயூர் சன்னதியில் இருக்க வேண்டியது, சதா குருவாயூரப்பனுடைய பிரசாதத்தை சாப்பிட வேண்டியது, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காது. இந்த 2வது 41 நாள் பூர்த்தி ஆகிறதுக்குள்ள ஒரு ஆச்சரியம், அலௌகிகமான ரீதியில அது சாதாரண யானையா மாறிடுச்சு. எந்த விஷமும் இல்லை. பாகன் சொல்றத கேட்கறது, ஸ்ரீவேலிக்கு பழக்கப்படுத்தினா பழகிடுச்சு. இப்ப எல்லா யானையும் போய் தொட்டு பார்க்கறா. எல்லாருக்கும் உதவிகள் எல்லாம் பண்றது. கீழே ஏதாவது பொருள் விழுந்தா யானை எடுத்து கரெக்டா உளுந்த வாழ்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும். இப்படிலாம் பண்றது நார்மல் ஆயிடுச்சு. இது பரியந்தம் 200 யானை தான் ஸ்ரீவேலிக்கு வந்திருந்தது. ஒரு நாளைக்கு மேல் சாந்தி அங்கேருந்து வெளியில அந்த பாகனையும் நிர்வாகிகளையும் கூப்பிட்டு, இன்னைக்கு சாயங்காலம் கேசவனை ஸ்ரீவேலி கூட்டினு வாங்கோ அப்படின்ட்டான். இதற்கு தானே அந்த பாகன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாரு. அங்க இப்பவும் தேவஸ்வம் போர்டில் இருக்கிற பாகன்கள் எல்லாம் என் யானை எப்போ குருவாயூரப்பனை தூக்கும் தான் ஆசைப்படுவா. அது இன்னைக்கு நடந்துருத்து. இந்த செய்தியை காதுல கேட்டுட்டு ஓடுறார் அந்த பாகன். ஓடி போய் கேசவன் முன்னாடி நின்று கேசவன் அப்படி தட்டி, கேசவா எழுந்து வா, குளிச்சுட்டு வரலாம். இன்னைக்கு நீ குருவாயூரப்பனை தூக்க போற, போ ஓடு, குளிச்சுட்டு வரலான்னு சொல்றார். அந்த பாகன் கூட்டின்னு போய் நாராயண சரஸ்ல
நாராயண சரஸ்ல குளிக்க வச்சு நெத்தி பட்டையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அந்த யானைய கேசவனை மெல்ல உள்ள கூட்டின்னு வந்து இப்ப சொர்ண கொடிமரத்துக்கிட்ட நிக்கிறது. அந்த யானை உள்ள குருவாயூரப்பனை கையில தூக்கின்னு மேல் சாந்தி கிளம்பிட்டார். பாகன் யானையை பார்த்து கேசவா குருவாயூரப்பன் வரான் அப்படிங்கிறார். அந்த அந்த கேசவன் மெல்ல அப்படியே குனிஞ்சிட்டு தன் காலை அப்படியே அவர் ஏறத்துக்கு மேல் சாந்தி ஏறத்துக்கு தகுந்தா அப்படி காலை அப்படி ஒத்த காலை மடிக்கிறது, படி போல மடிக்கிறது. அதுல ஏறி இந்த நெத்தி பட்டம் கட்டி கழுத்துல ஒரு கயிறு தொங்க விடுவான். அந்த கயிறை பிடிச்சிருந்து மற்றொரு கையினால மேல் சாந்தி அந்த கையினால அந்த கையத்தை பிடிச்சிருந்து குருவாயூர் கேசவன் படி போல காலை தூக்கியிருக்கான் இல்லையா, அந்த காலில் வச்சு ஜல்லுன்னு மேலே ஏறி உட்காந்து இந்த மேல் சாந்தி தன்னை கொஞ்சம் சமாதானம் கம்ஃபர்டபுளா தான் கொஞ்சம் உட்கார்ந்த பிறகு குருவாயூர் கேசவன் யானை சிரசுல வைக்கிறார். அந்த ஜெகத்குருநாதனான குருவாயூரப்பனுடைய பாதம் கேசவன் மேல பட்ட உடனே அந்த கேசவன் யானையோடைய நாடி நரம்பு ரத்தம் மஜ்ஜ எல்லாம் பவித்திரமாயிடுது. இத்தனை காலமா அந்த கேசவனுக்குள்ள ஹிருதயத்துல ஆழத்துல ஒளிஞ்சுன்னு இருந்த கிருஷ்ண பக்தி எப்போ குருநாதனான குருவாயூரப்பனுடைய சரணம் பட்டுடுத்தோ அப்போ அது பிரகாசிக்க ஆரம்பிச்சிருத்தோம். இவ்வளவு நாளா அது பிரகாசிக்காம இருக்கிறதுக்கு நிறைய விக்னங்கள்லாம் இருந்தது. இன்றைக்கு தினம் அந்த விக்னங்கள் எல்லாம் பூர்ணமா நீங்கி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருத்தோம். அன்றைய தினம் அப்படியே குருவாயூரப்பன் ஸ்ரீவேலியில கிளம்புறான். 3 பிரதட்சணத்தை வைக்கிறான். அதுக்கப்புறம் குருவாயூரப்பன் அதே மாதிரி இறக்கி விட்டுடுத்து. அதுக்கப்புறம் இது போய் உட்காந்தா சதா குருவாயூரப்பனையே தியானம் பண்ணிட்டு இருக்கு. மேனிலாம் அப்பப்ப செலுத்துக்கிறது. அன்றைய தினத்திலேருந்து இந்த ஜனங்கள்லாம் கவனிக்கிறான், இந்த கேசவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு அலௌகிகமானதாவே இருக்கே அப்படின்னு பார்க்கலாம். என்ன அலௌகிகம்னா, யானைக்கு மதம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பு. மனுஷனுக்கு மதம் பிடிச்சாதான் தப்பு, யானைக்கு அது இயற்கை. மனசு சுவாதீனப்படாது. சொன்ன பேச்ச தான் சொல்ற பேச்ச தானே கேட்க முடியாது. அதுதான் மதம் பிடிக்கிறது. எப்போ மதம் பிடிக்கும்னு அந்த பாகனுக்கு தெரியும். அது ஏதோ ஒரு ஸ்மெல் மாதிரிலாம் வாசனை மாதிரிலாம் வரும். இப்பதான் மதம் பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லா யானைக்கும் பிடிக்கும். அந்த யானையை அந்த மதம் பிடிக்கிற சமயத்துல கட்டுப்படுத்துறதுங்கிறது அதை வளர்த்த பாகனுக்கு கூட ரொம்ப முடியாது. பாகனையே அடிச்சுடும். அது மாதிரி தன்னிலை மறந்து இருக்கிற அந்த மதம் பிடிச்ச சூழ்நிலையில கூட அந்த கேசவன் தன் காலில் கட்டியிருக்கிற சங்கிலியை எடுத்துன்னு வந்து பாகன்கிட்ட கொடுத்து என்னை அங்கே கட்டி போடு அப்படின்னு தும்பிக்கையால காமிக்கும். எனக்கு மதம் பிடிக்க போடுது, என்னால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, என்னை கட்டி போடு அப்படின்னு. இது மாதிரி தெய்வாதீனமா அநேக காரியங்கள் பண்ணுது. மற்றொரு சமயம் மதம் பிடிச்சிருக்கு, கட்டி போட்டிருக்கான் பாகன், அதையும் அறுத்துண்டு தன்னிலை மறந்து வேகமா ஓடுறது. குருவாயூர்ல செந்துவா தெருவா ஓடுறது. பாகன் பின்னாடியே துரத்தின்னு ஓடுறான், கத்திண்டே ஓடுறான். கேசவனுக்கு மதம் பிடிச்சிருக்கு ஒதுங்குங்கோ, கேசவனுக்கு மதம் பிடிச்சிருக்கு ஒதுங்குங்கோன்னு சொல்றான். எல்லாரும் ஒதுங்குறா. குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பா அவ ஆத்துக்குள்ள எழுத்துன்னு ஓடுறா. ஒரு குறுகிய சந்துக்குள்ள இந்த கேசவன் நுழைஞ்சுடுத்து. அப்போ எதிர்த்தாப்புல கால் கொஞ்சம் மந்தமா இருக்கிற ஒரு வயசானவர் வந்தார். கையில தடி வச்சுன்னு வந்தார். இந்த யானை போற வேகத்துக்கு இப்ப நின்னா கூட அவர் மேல மோதாம இருக்க முடியாது. ஆனால் மதம் பிடிச்சி தன்னிலை மறந்து ஓடின்னு இருக்கிற இந்த கேசவன் எதிர்த்தாப்புல வந்த அந்த வயசானவர் தன் தும்பிக்கையால தூக்கி இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு அப்புறம் ஓடுறது. இதெல்லாம் ஒரு சாதாரண யானை பண்ணுமோ? தெய்வாதீனமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுச்சு. மற்றொரு சமயம் எப்போ குருவாயூரப்பனுடைய சரணம் தன் சிரசுல பட்டுதோ, அந்த குருநாதனுடைய சிரசு, குருநாதனுடைய பாதுகை எப்ப ஒரு ஜீவன் மேல படுறதோ அதுவரையாக அவனுக்குள்ள இருக்கிற கிருஷ்ண பக்தி அவன் என்ன சாதனை பண்ணாலும் வெளியில வராது. பகு சாதனைகளை பண்ணி பார்ப்பான், எனக்கு இன்னும் பக்தி வரலையே, ஏன்னா குரு சரணம் இன்னும் படலை. குரு சரணாரவிந்த தூளி நம்ம மேல படலை. அதை எப்போ குருவாயூரப்பன் அனுப்புவிக்கிறானோ கரெக்ட் டயத்துல அனுப்பிச்சு வைப்பான். அப்போ குரு சரணம் சிரசுல பட்டுடும். நம்ம உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிற அந்த கிருஷ்ணானுபவ ஆனந்தம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு கூட கிருஷ்ண பக்தி வந்துடும். அது மாதிரி குருநாதனான குருவாயூரப்பனுடைய சரணம் எப்போ கேசவன் தன் சிரசுல வாங்கின்றானோ அன்றைய தினத்திலிருந்து மூச்சு போற பரியந்தம் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் நிர்ஜல உபவாசம் இருக்கும். ஒரு யானை நிர்ஜல உபவாசம் இருக்கும், ஏகாதசிக்கு இருக்கும். இன்னைக்கு நாம கேலண்டரை பார்த்து இன்னைக்கு ஏகாதசியா நாளைக்கு ஏகாதசியான்னு குழம்புறோம். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கும் ஏகாதசி இருக்கு, நாளைக்கு வச்சுக்கிட்டுமா அப்படின்னு நினைக்கிறோம். பழம் சாப்பிட ஆரம்பிச்சோம், அப்புறம் பழங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். அதே அரிசியை சாப்பிடக்கூடாது, கட் பண்ணி சாப்பிடலாங்கிறோம், ஜவ்வரிசி சாப்பிடலாமேங்கிறோம், என்னென்னமோலாம் கிளப்பி விட்டுறோம்.
நம்மளால ஏகாதசி இருக்க முடியல. ஏதோ ஒரு 60 வயசுக்கு மேல இருக்க முடியலன்னா பரவாயில்ல, நன்னா குண்டாட்டம் இருக்கும், ஏகாதசி இருக்க முடியல. ஆனா இந்த யானை எந்த பஞ்சாங்கத்தை பார்த்தது, எந்த கேலண்டரை பார்த்தது, கரெக்டா தெரியும் அதற்கு ஏகாதசி. தீர்த்தம் முன்னாடி கொண்டு வச்சா கூட குடிக்காது, தலையை திருப்பிட்டு கடைசி பிரியந்து அப்படிதான் இருந்தது. இது மாதிரி தன் வாழ்நாள் அந்த சரணம் பட்டு குருவாயூர் கேசவனுக்குள்ள அடங்கி இருக்கிற அந்த பக்தி எப்போ பிரகாசிக்க ஆரம்பிச்சதோ அப்பத்திலேருந்து எந்த ஒரு யானையோடைய தோற்றத்தை பார்த்து அத்தனை பேரும் ஜனங்களும் பயந்தாலோ அதே யானை, அதே தோற்றம், அதே கம்பீரம், ஆனா சமஸ்த ஜனங்களும் நமஸ்காரம் பண்றான். காரணம் என்னன்னா, பார்க்கிற சரீரத்துல என்ன இருக்கு, அவ ஹிருதயத்துல எந்த நிலையில இருக்கா அப்படிங்கிறது தானே முக்கியம். சாதுக்கள் சில பேரை பார்த்தா கொஞ்சம் ஏதோ பயமா இருக்கும் அவ கிட்ட போறதுக்கு. கொஞ்சம் அந்த சன்னதியை நெருங்கிச்சுன்னா, கொஞ்சம் அந்த மகானுடைய சன்னதியை நெருங்கியாச்சுன்னா அந்த சன்னதி அவரிடத்துல சுலபமா நம்மளை பழக வச்சிடும். அது அவர் ஹிருதயத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணானந்தத்தோடைய ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் அது. இப்படி இந்த யானை நிறைய காரியங்களை அலௌகிகமா பண்ணியிருக்குது. மலையாளத்துல கூட குருவாயூர் கேசவன் ஒரு படம் ஒண்ணு வந்தது. அதுல இன்னும் 2-3 இன்சிடென்ட் கூட போட்டிருக்கான். இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், இன்டர்நெட்ல யூடியூப்ல ஃப்ரீயாவே கிடைக்கிறது, பார்க்கலாம். இப்படி பரம பாகவதோத்தமனாகவே ஜென்மா பூரா வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு சமயம் அதுக்கு அந்திம காலம் நெருங்கிடுச்சு. இப்பதான் புரியும் இதெல்லாம் அலௌகிகமான நிகழ்ச்சி தான் அப்படின்னு. எப்போ புரிஞ்சுக்கலாம்னா இப்பதான் புரிஞ்சுக்க போறோம். அந்த குருவாயூர் கேசவனுக்கு அந்திம காலம் வந்தது ஒரு நவமி அன்று சாயங்காலத்துல ஸ்ரீவேலி புறப்பட்டு வரும் பொழுது கொஞ்சம் தடுமாறிடுத்து. ஸ்ரீவேலியில மேல குருவாயூரப்பனை உட்காந்துருக்கான், கொஞ்சம் தடுமாறிடுத்து. உடனே நிர்வாகிகள் பாகன்லாம் வந்து அந்த யானையை கொஞ்சம் சமாதானப்படுத்தி, உடம்பு முடியலை, யாருக்கும் உடம்பு தளர்ந்து போயிடுமே, உடம்பு முடியலை. அப்போ மெல்ல இன்னொரு யானையை ஸ்ரீவேலிக்கு வர வச்சு கேசவனுடைய தலையிலிருந்து குருவாயூரப்பனை எடுத்து ஸ்ரீவேலிக்கு இன்னொரு யானை மேல உட்காந்து, மற்றொரு யானை மேலதான் இன்னைக்கு ஸ்ரீவேலி நடந்தது. நவமி அன்னைக்கு தன் சிரசுலேருந்து இறங்கி இன்னொரு யானை மேல ஸ்ரீவேலிக்கு ஏறும் பொழுது கேசவன் அப்படியே பார்க்கறான். பிரபு, அவ்வளவுதானா? 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என் சிரசுல நீ முதல் முறையா உக்காந்தியே பிரபு, இவ்வளவு நாள் நான் கைங்கரியம் பண்ணேன், இன்னைக்கு இறங்கிட்டியே பிரபு, அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இந்த கேசவன் பார்க்கறான். குருவாயூரப்பனும் அர்ச்சாமூர்த்தியா இருக்கும் பொழுதே கேசவனை பார்த்து கடாட்சிக்கிறார். என்ன கடாட்சம்னா, அப்படி உன்னை விட்டுடுவேனா, கவலைப்படாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு அபயஹஸ்தத்தை காமிச்சுன்னு அந்த ஸ்ரீவேலி தொடருது அன்றைய தினம். இதெல்லாம் பாவனையிலேயே நடக்கிறது. ஹிருதயம் டு ஹிருதயம். குருவாயூரப்பனுடைய ஹிருதயம் கேசவனுக்கு தெரியும், கேசவனுடைய ஹிருதயம் குருவாயூரப்பனுக்கு தெரியும். அன்றைய தினம் ஸ்ரீவேலி முடிகிறது. கேசவன் கோவில் மதில் சுவருக்கு அந்தண்ட ஒரு இடத்துல உக்காந்துட்டான். கோவில் பிரதான மதில் சுவருக்கு அந்தண்ட ஒரு இடத்துல உக்காந்துட்டான். அன்றைய தினம் பூரா ஒன்றும் சாப்பிடலை. மறுநாள் நவமி வந்தது. நவமி பூராவும் ஒன்றும் சாப்பிடலை. யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடலை. யார் என்ன வைத்தியம் பார்த்தோம், என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அப்படியே மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்கு. மறுநாள் இப்படி நவமி ஆச்சு, தசமி ஆச்சு. மறுநாள் ஏகாதசி, அதுவும் குருவாயூர் ஏகாதசி. அது என்ன குருவாயூர் ஏகாதசி? எங்களை போல உள்ள வாழ்க்கலாம் வைகுண்ட ஏகாதசியை விட குருவாயூர் ஏகாதசி ரொம்ப முக்கியம். அந்த குருவாயூர் ஏகாதசியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அது என்ன மகா பவித்திரமான நாள்னா, என்ன விசேஷம்னா, அன்றைய தினம்தான் குரு வாயு 2 பேருனால சிவபெருமானுடைய உதவியோடு கூட குருவாயூர் க்ஷேத்திரத்துல குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்றான். அன்றைய தினம்தான் குருவாயூர். அன்றைய தினம் ஒரு ஏகாதசியா இருந்தது. அப்பத்திலேருந்து பிரதிஷ்டை ஆன தினம் குருவாயூர் ஏகாதசி. நமக்கெல்லாம் குருவாயூரப்பன் இன்னைக்கு கிடைச்சிட்டானே, அது கிடைச்சது ஒரு குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு. அந்த பிரதிஷ்டை பண்ண ஆன பிறகுதான் அந்த ஏகாதசிக்கு குருவாயூர் ஏகாதசினே பேர். அன்றைய தினம் காத்தாலம் 3 மணிக்கு, குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு காத்தாலம் 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நட திறக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போய் ருத்ர தீர்த்தம்ங்கிற நாராயண சரஸ்ல தும்பிக்கையினால தீர்த்தத்தை எடுத்து தலையில ஸ்நானம் பண்றது போல தலையில கொட்டிண்டு ஈரத்தோட பாகன் பேச்சுக்கும் கட்டுப்படாம கிடுகிடுகிடுன்னு உள்ள போய் சொர்ண கொடி மரத்துக்கிட்ட அப்படியே குனிஞ்சு நட எப்ப திறக்க போறா, நட எப்ப திறக்க போறா, பிரபுவை எப்ப பார்க்க போறேன்னு நின்றுட்டு இருக்கு அந்த யானை. ரொம்ப முடியலை, அப்படியே சவுத்துல சாஞ்சு நின்றுட்டு இருக்கு. கரெக்டா 3 மணிக்கு மேல் சாந்தி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு உள்ள வரார். உள்ள போய் நட திறந்து தீபாராதனை பண்றார். கண்ணார ஒரு 10 நிமிஷம் கேசவன் அந்த குருவாயூரப்பனை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறது, மேனி செலுக்கிறது. பிரபோ, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி தலையாட்டுறது. உள்ள இருந்து மேல் சாந்திக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, உள்ள இருந்து
பகவானுடைய குருவாயூரப்பனுடைய பாத தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து கேசவன்கிட்ட கொடுக்குறா. கேசவன் தும்பிக்கினால வாங்கி குடிக்கிறது. குடிச்சிட்டு மெல்ல அப்படியே குருவாயூரப்பனை பிரியா மனசோட கண்ணார பார்த்துட்டு தியானத்தில் பிடிச்சி வச்சுட்டு மெல்ல அங்கேருந்து கிளம்பி கோவில் மதில் சுவருக்கு அந்த பக்கம் 2 நாளாக உட்காந்த இடத்துல போய் உட்காந்தது. கோவில் மணி 4ன்னு அடித்தா. இன்றைக்கும் நாழிகை மணி அடிப்பா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அடிப்பா. அது அடித்தா 4ன்னு தெரிஞ்ச உடனே கண்களை மூடி கிருஷ்ண தியானத்தில் அப்படியே பிராணனை விட்டுடுத்து தலை சாஞ்சுடுத்து. குருவாயூரப்பன்ட்டேந்து கிளம்பின சொத்து மறுபடியும் குருவாயூரப்பன்ட்டே போயிடுத்து. இந்த ஜீவன் எப்படி இருந்தது? பைத்தியம்னு எல்லாரும் சொன்னாலே கடைசியில் என்ன ஆச்சுன்னா குருவாயூரப்பன் தனக்குன்னு எடுத்துட்டான் அந்த ஜீவன். யானைன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரம பாகவதோத்தமன் குருவாயூரப்பனுடைய பக்தர்கள்லயே தலை சிறந்ததான ஒரு பக்தர். ஏன் அப்போ யானைக்கும் பக்தி வந்துடுத்து. என்னைக்கோ ஒரு நாள் ஸ்ரீமத் பாகவதத்துல கஜேந்திர மோக்ஷம் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்தது. சக்கரத்தினால நக்கரத்தோடைய சிரச வதம் பண்ணி அந்த கஜேந்திரங்கிற யானைக்கு மோட்சத்தை கொடுத்தான் கதை பாகவதத்தில் சொல்லியிருக்கு. அது என்னைக்கோ நடந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம். இப்போ நடந்தது குருவாயூரில் நம்ம கேசவனுக்கு நடந்தது. இப்போ கூட இது 1921 கேசவன் உள்ள வரான். இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப்ல ஒருத்தர் ஒரு வீடியோ காமிச்சு கொடுத்தார். அந்த கேசவன் யானையை பார்த்துட்ட 2-3 பாகனில் ஒரு பாகனோட இன்டர்வியூ பார்த்தேன். நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறார் அவர். அவரை பார்த்தாலே நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கு. நான் கேசவனை தொட்டிருக்காரு. இன்னைக்கும் கேசவன் குருவாயூரப்பனுக்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவன் அப்படின்னு நிரூபிக்கிற விதத்துல ஸ்வர்ண கொடிமரத்தை தாண்டி முதல் துவாரத்தை தாண்டி தானே உள்ள போய் சேவிப்போம். ஸ்வர்ண கொடிமரத்துக்கு மேலே பார்த்தேலானா குருவாயூரப்பனுடைய தந்தத்தை ஸ்வர்ணத்தினால கட்டி மேலே வச்சிருப்பான். முதல்ல துவாதசாட்சரம் ஸ்வர்ண கொடிமரம், அதற்கு மேலே துவாதசாட்சரம் இருக்கும். அதற்கு மேலே பரம பாகவதோத்தமனான குருவாயூர் கேசவனுடைய தந்தத்தை ஸ்வர்ணத்துல கட்டி வச்சிருப்பான். என் பக்தனாச்சே. யாரும் முதல்ல யார் அந்த பரம பாகவதோத்தமனான கேசவனை பார்க்கறா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம பிரபு குருவாயூரப்பனை பார்க்க வந்திருக்கான்னு அந்த பிரதம பாகவதன் குருவாயூர் கேசவன் மேலிருந்து நம்மளெல்லாம் பார்த்து சுத்தம் பண்ணி உள்ள அனுப்புறான். வேண்டாத்த பிரார்த்தனைகளை கொண்டு வச்சிருப்போம், மனசு அசுத்தமா இருக்கும். அத்தனையும் பாகவதனுடைய பார்வை சுத்தம் பண்ணிடும். அது மாதிரி அந்த கேசவன் பார்த்து நம்மளை உள்ள அனுப்புறான். இன்னைக்கும் ஒவ்வொரு குருவாயூர் ஏகாதசி அன்று கேசவனுடைய ஸ்மரணையாக அங்க கொண்டாடப்படுகிறது. நிறைய சங்கீத உற்சவங்கள் இதெல்லாமே நடக்கும். குருவாயூர் கேசவனுடைய அந்த முக்தி தினத்தை இன்னைக்கும் தேவஸ்வம்போடு கொண்டாடிட்டு இருக்கு. அப்போ சாதுக்களுடைய சன்னதியிலேயோ ஈஸ்வரனே வாழ்ந்துருக்கிற சன்னதியிலேயோ இந்த ஜீவராசிக்குத்தான் பக்தி, இந்த ஜீவராசிக்கெல்லாம் பக்தி செய்யறதுக்கு அருகதை இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வரவே வராது. சாதுக்களும் அப்படித்தான் நடமாடுற தெய்வங்களாக இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிறைய சாதுக்கள் இருக்காளே, நமக்கு கிடைச்சிருக்காளே. அவ சாதுக்கள்னு நமக்கு தெரியறது. அவளை போய் எல்லாரும் ஆசிரியிப்போம். நம்ம வீட்டில் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, கிச்சனில் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ஒன்றும் இடத்த மாற்ற வேண்டாம், பேரை மாற்ற வேண்டாம், தோற்றத்தை மாற்ற வேண்டாம். ஹிருதயத்தில் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. என்ன சங்கல்பம்னா, கிடைக்க தெரியதான இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான் கிருஷ்ண சரணாரவிந்தத்தை அடையணும், ஆத்ம சாட்சா்காரத்தை அடையணும், கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்கணும், கிருஷ்ணனை நேரா பார்க்கணும். இப்படி ஏதோ ஒரு உயர்ந்த லட்சியத்தை வச்சுட்டு இனி நான் அதற்காகத்தான் வாழ போறேன் அப்படின்னு ஹிருதயத்துல தீர்மானிச்சுக்கோங்க. அதற்காகத்தான் வாழ போறேன் அப்படின்னா உடனே வீட்டை விட்டு காட்டுக்கு ஓடணும், குகைக்கு ஓடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காடு இல்லை, குகை இல்லை. ஆனால் இருக்கு, அதெல்லாம் நம்ம போக முடியாது, துரத்தி விட்டுருவான் நம்மளை. மேலும் நமக்கு செருப்பு போடாமலேயே மொட்டை மாடிக்கு போக முடியல. கொஞ்சம் இருட்டுடுத்தானால் நம்மாத்து கொல்லை பக்கம் போக முடியல. நம்ம காட்டில் போய் உட்காந்து தபஸ் பண்ணுவோமா? வேண்டாத்தனெல்லாம் பண்ணக்கூடாது சார். அதான் நம்ம எங்கே இருக்கோமோ, என்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்கோமோ அங்கேயே இருப்போம். அதே காரியத்தை பண்ணிட்டு ஹிருதயத்தில் இப்படி உயர்ந்த ஒரு லட்சியத்தை தீர்மானிச்சுப்போம். எனக்கு கிருஷ்ண பக்தி தான் இனிமே வேணும், போரும் இந்த சம்சார துக்கம், எனக்கு கிருஷ்ண பக்தி தான் வேணும், இனி நான் அதற்காகத்தான் வாழ போறேன் அப்படின்னு ஹிருதயத்துல தீர்மானிச்சுக்கோ. தீர்மானிச்சுட்டு இந்த க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம், இந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம்லாம் ஓடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு க்ஷேத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம குருவாயூரை பார்த்துட்டு இருக்கோம்.
இப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தை தீர்மானிச்சுண்டு இனி நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான், ஆன்மீக வாழ்க்கை தான் முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிட்டு ஓடி குருவாயூருக்கு வாங்க. குருவாயூருக்கோ பிருந்தாவனத்துக்கோ, இந்த 2 க்ஷேத்திரத்துல தான் கிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். இந்த க்ஷேத்திரத்துல அந்த கிருஷ்ணனை அணுகிறது ரொம்ப சுலபமா இருக்கணும்னே இருக்கான். அப்படி குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு ஒரு நாள் வந்து நேரா கண்ணார நெஞ்சார அந்த குருவாயூரப்பனை பார்த்து, கிருஷ்ணா, இதுவரையா நான் லோகத்துல லௌகீகனா வாழ்ந்துட்டேன், பலவிதமான லட்சியங்களை வச்சுட்டு வாழ்ந்துட்டேன், ஒன்ன மறந்துட்டேன், அனாதி ஜென்மா இப்படி ஆயிடுத்து. ஆனால் இதோ இப்போ உன் முன்னாடி தீர்மானிக்கிறேன், இனிமே இந்த ஜென்மால இந்த சரீரம் அதனுடைய அவசான சுவாசம் சுவாசிச்சு பொணமாகிற பரியந்தம் கிருஷ்ண பக்தி வேணும் அப்படின்னு தான் வாழ போறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச சாதனையை பண்ணிட்டு கிருஷ்ண பக்தி வேணும் தான் வாழ போறேன். அதை எனக்கு நீ கொடுத்தா தான் உண்டு. கிருஷ்ணா, குருவாயூரப்பா, இந்த க்ஷணம் பூர்ணமா என்ன உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன்னு குருவாயூரப்பன்ட்ட சரணாகதி ஆயுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆற்றுக்கு போங்க. உங்களால் என்ன பண்ண முடியுதோ, என்ன சபகவன் நாமாவோ, நான்யார் விசாரமோ, ரூபத்தியானமோ என்ன பண்ண முடியுதோ அந்த சாதனைகளை பண்ணிட்டு ஜீவிச்சிருங்க. அப்படியே வாழ்ந்துட்டே இருங்க. குருவாயூரப்பனை உங்களை ஏத்துன்ட்டானா, நீங்கள் சரணாகதி பண்ணிட்டே குருவாயூரப்பனை உங்களை ஏத்துன்ட்டானா அப்படிங்கிறது எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பலதரப்பட்ட சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிற பூர்ண பிரம்மனிஷ்டாலா இருக்கிற மகான்கள் நம்ம பாரத தேசத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கா. அதில் உங்களுக்குன்னு ஒரு குருநாதனை குருவாயூரப்பன் காட்டி கொடுப்பார். உங்களுக்குன்னு ஒரு குருநாதனை காட்டி கொடுப்பார். அந்த குருநாதனிடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி சரணாகதி ஆகி அவரிடத்துல சமயம் பார்த்து, கீதையில குருவாயூரப்பன் அர்ஜுனன்ட்ட சொல்றான், சமயம் பார்த்து உபதேசத்தை பெற்றுக்கொள் அப்படிங்கிற. அத்தகைய ஞானியை ஆசிரியிச்சு கைங்கரியம் பண்ணி சமயம் பார்த்து நீ உத்தாரணமாகறதுக்கு உண்டான உனக்கான உபாயத்தை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அது மாதிரி நமக்குன்னு ஒரு குருநாதனை குருவாயூரப்பன் காட்டி கொடுத்துருவான். அந்த சத்குருநாதர் இடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி கைங்கரியம் பண்ணி என்ன கேட்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து பாகவத தர்மத்தை சொல்லுங்க. எனக்கு கிருஷ்ணனை அடையணும். நான் கேட்ட கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்துல அந்த பக்தர்களுக்கெல்லாம் எத்தகைய கிருஷ்ண பக்தி இருந்ததோ அது எனக்கு கூட வேணும். நான் கூட கிருஷ்ணனை பார்க்கணும். அதுக்கு எனக்கு பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணுங்க. பாகவத தர்மம்னா இப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தை தீர்மானிச்சுண்டு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள நுழைஞ்சவா, அதுலேயும் கிருஷ்ணன் தான் கதின்னு நுழைஞ்சவா, தீர்மானிச்சுண்டவா, காத்தால எழுந்ததுலேருந்து ஆரம்பிச்சு இரவு தூங்குற பரியந்தம் என்ன பண்ணிட்டு ஜீவிக்கணும் அப்படிங்கிற ஜீவித பத்ததி தான் பாகவத தர்மம்னு பேர். அந்த பாகவத தர்மத்தை உபதேசம் வாங்கி கொண்டு அந்த குருநாதர் சொல்ற பாகவதத்தையே கேட்டுண்டு அவர் சொல்ற பக்த சரித்திரத்தையே கேட்டுண்டு இப்படி குரு சன்னதிலையும் குருவாயூரப்பனுடைய சன்னதிலையும் இப்படியே வாழ்ந்து இருந்தோமானால் சமயத்துல நமக்கு கூட பக்தி ஞான வைராக்கியங்கள் எல்லாம் இதே ஜென்மால அனுபவப்பட்டு ஒரு பிரம்மனிஷ்டர் எப்படி தேகத்தை விடுவாரோ அது போல நாமரும் அந்த நிலையில இருந்து தேகத்தை விட்டு சம்சார துக்கம் தீர்ந்து நாம் அத்தனை பேரும் குருவாயூரப்பன்ட்டேந்து வந்தோம், மறுபடியும் குருவாயூரப்பன்ட்டே போயிடுவோம். அதுக்கு இடையில இந்த உடம்புக்கு 1000 கஷ்டம் துன்பம் 1000 வரலாம். வறுமை, செல்வம், புகழ், இகழ், கேலி, கிண்டல் 1000 வரலாம். அதெல்லாம் கேர் பண்ணாத ஒரு தசை ரொம்ப சீக்கிரம் நாம் அடைஞ்சிருவோம். அது பாகவத தர்மம்ங்கிற கிருஷ்ண உபாசன பத்ததியில, அந்த ஜீவித பத்ததியில தான் சாத்தியம். அதுக்குதான் ஒரு குருநாதன் வேணும். எல்லாரும் அப்படி உயர்ந்த லட்சியத்தை தீர்மானம் பண்ணிட்டு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய மொத்த பொறுப்பும் கிருஷ்ணன் குருவாயூரப்பன் தான். குருவாயூரப்பன்ட்ட சரணாகதியாகி அதுக்கப்புறம் இந்த க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம்னு எந்த க்ஷேத்திரத்துக்கும் அலையாம என்னை குருவாயூரப்பன் காப்பாற்றுவான், அவன் காப்பாத்துனா உண்டு இல்லைனா இல்லை அப்படின்னு ஹிருதயத்துல தீர்மானிச்சுட்டு கற்புடைய ஸ்திரீ போல குருவாயூரப்பனுக்கே சொத்தா, அதவா பிருந்தாவனத்தை ஆசிரியச்சிலானால் ராதாகிருஷ்ணனையே சொத்தா ஏத்துண்டு அவர்களுக்கே நம்ம ஆத்துல கைங்கரியம் பண்ணிண்டு பாகவத தர்மத்துல வாழ்ந்துண்டு நமக்கான சாதனையை பண்ணிண்டு அப்படியே வாழ்ந்தோமானால் இனி நமக்கு ஒரு பிறவி இல்லைங்கிற திசையை அடைஞ்சிருவோம். நேற்றைய தினம் குருவாயூர் க்ஷேத்திரத்துடைய ஸ்தல புராணம் பார்த்தோம், ரொம்ப விஸ்தாரமா பார்த்தோம். இப்போ நேற்றைய தினமே சொன்னோம், பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனே கதி பண்டரிபுரமே கதின்னு நிறைய பக்தர்கள் வாழ்ந்தார். 100கணக்கான பக்தர்கள் வாழ்ந்தார். நாமதேவர், துக்காராம், ஞானேஸ்வரர், நிறைய பக்தர்கள் வாழ்ந்தார். அவ எல்லாம் பண்டரிபுரமே கதி பாண்டுரங்கனே கதின்னு இருந்தா. அவ சரித்திரம்லாம் நிறைய கேட்டிருக்கோம், நாமதேவர்லாம் நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா? அது போல
குருவாயூர் க்ஷேத்திரமே கதி, குருவாயூரப்பனே கதின்னு எத்தனை எத்தனை பக்தர்கள் வாழ்ந்தா, அவெல்லாம் எப்படி பூர்ண நிலையில இருந்தா, அப்படிங்கிற குருவாயூரப்பனுடைய தாசானுதாச பக்தர்களுடைய சரித்திரத்தை இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒன்னொன்னா பார்ப்போம். நேத்தியே சொல்லியிருந்தேன். இன்றைய தினம் அதுல பிரதம பாகவதனான குருவாயூர் கேசவனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல குருவாயூரப்பனுடைய தாசானுதாசனான பரம பாகவதோத்தமர்கள், அதாவது குருவாயூர் க்ஷேத்திரமே கதி, அதுல இருக்கிற கிருஷ்ணன் குருவாயூரப்பனே கதின்னு யாரெல்லாம் வாழ்ந்தாலோ அத்தனை மகான்களுடைய சரித்திரத்தையும் ஒரு நாளைக்கு ஒண்ணுங்கிற மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த பரம பாகவதோத்தமனான குருவாயூர் கேசவனுடைய திவ்ய சரித்திர பிரவச்சனத்தை எம் பிரபு கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய சரணாரவிந்தத்திலேயே சமர்ப்பிச்சுக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா.